இப்போ ஜாயின் பண்ணேன்னா இப்போ ஐபிபிஎஸ்க்கு ஃபீஸ் கட்டினா அப்போவே அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் இருந்துச்சு. மாதம் ஒரு 850 ரூபா, அதுக்கப்புறம் ஃபீஸு போகிற இப்போ ட்ராவல் இன்சூரன்ஸ் கேட்டால் நல்லா இருக்காங்க. அதனால அப்புறம் முகில் எப்படி இருக்கீங்க? ஒரு 2 வாரம் ஆச்சா பார்த்து. 2 வாரம் இருக்குங்க. எப்படி இருக்கு டிஷ் எல்லாம்? பயங்கரமாக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் முகில். தேங்க்ஸ்ண்ணா. நம்ம எப்பயுமே வந்து கிளியர் பண்ணுவாங்க, இன்டர்வியூ பண்ணுவோம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம ட்ரீட் கொடுத்து நம்ம பசங்களுக்கு அப்படியே ஒரு லஞ்ச் மாதிரி பேசிக்கிட்டே அவங்களோட ஜேர்னியை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. இது எந்த ஒரு இதுவும் பண்ணல, யாரும் பண்ணல. இது ஃபர்ஸ்ட் டைமா எனக்கு ஏதோ ஃபுட் பிளாக் மாதிரி இருக்கு. ஏதோ அந்த சக்சஸ் ஜர்னி மாதிரி சொல்ற மாதிரி இல்லாம ஃபுட் பிளாக், இர்ஃபான் பிளாக் அந்த மாதிரி ஒரு இது அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க. அதாவது கேஷுவலா இருக்கட்டும் தான் முயல் இந்த மாதிரி நாங்க பிளான் பண்ணது. ஆக்சுவலா அண்ணா இந்த டைம் சொன்னப்போ நான் பார்த்தேன், யாருமே இந்த மாதிரி பண்ணது இல்ல. எதுக்கு ஒரு சீரியஸாவே போயிட்டு ஜாலியா என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணீங்க, எப்படி பண்ணீங்க, இது எல்லாத்தையுமே பயங்கர இன்ஃபர்மேட்டிவாவும் அவங்களுக்கு இருக்கும். ஒரு ப்ரொஃபஷனல் செட்டப்ல இல்லாம எப்படின்றப்ப என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு பசங்களும் கியூரியஸா லிசன் பண்ணுவாங்க. அதுல நிறைய கத்துக்கவும் செஞ்சுக்குவாங்க பசங்க. அதுக்காக தான். ஓகே, அப்படியே சாப்பிட்டே பேசலாமே. இப்போ என்ன உங்களுக்கு என்ன பேங்க் கிடைச்சிருக்கு? எனக்கு இந்தியன் பேங்க்னா. இந்தியன் பேங்கா? ஓகே, சூப்பர். அப்படியே சூப்பருங்க. இது ஃபுல்லா சூப்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். முகில் ஆக்சுவலா வந்து வெஜிடேரியன். நாங்க அந்த ஓடுறது இது ஓடுறது போடுறது அதெல்லாம் சாப்பிட்டு பரப்பன ஊருன்னு அதெல்லாம் அவங்களுக்கே இருக்கு. இந்த பக்கம் வெஜ் தான். சரி, வாங்க வந்து போட்டுக்கோங்க. இது என்னன்னு தெரியல, ஏதோ அரபிக் என்ன சொன்னாங்க, அரபிக் பிரியாணி. அரபிக் பிரியாணி. அப்ப ஒரு மிக்ஸ் பண்ணுமா? பண்ணி சார் உள்ளதான் அந்த இது இருக்கு மசாலா. இதெல்லாம் தெரியாது, நீங்களே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஏதோ அரபிக் பிரியாணி அப்படின்னாங்க. அது என்ன முக்கியம்? அது பன்னீரா? பன்னீர் ஃப்ரைன்னாங்க. பிரான் மாதிரி எல்லாமே ஃபுல்லா வெஜ் தான். 100% வெஜ். வெஜ்ஜா ஷேரான்னு பாத்துக்கங்க. அந்த ஓனர் கேட்டா. சரி, எப்படி நீங்க இந்த எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணீங்க படிக்கிறதுக்கு, பேங்க் எக்ஸாம்? ஒரு வெல் விஷர் தான். என்னோட கசின் ஹரிஷ் அவர் தான் இனிஷியலா புஷ் பண்ணாரு. அவர் இப்போ இஎஸ்ஐசில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் தான் 2021 இந்த மாதிரி நான் எஸ்எஸ்சி எழுதுனேன் ஃபர்ஸ்ட். அது வந்து எனக்கு ஜிடி அந்த உங்களுக்கு ப்ராசஸ் தெரியும். ஆர்மிக்குள்ள போனா மெடிக்கலா ஃபிட்டா இருக்கும். எனக்கு ஆல்ரெடி அன்ஃபிட்ல தான். ஏன்னா ஒரு 16 பிளேட்டிங் வச்சிருக்கு. ஸோ அதுல அன்ஃபிட். ரயில்வே ஒன்று ட்ரை பண்ணி நான் பேங்க் ட்ரை பண்ணேன். பேங்க் வந்து நிறைய ஓப்பனிங் இருக்கும். இயர்லி ஒரு 10-15 ஓப்பனிங் ஆச்சு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஸோ அப்படி ஆரம்பிச்சதுதான். அவர் சொன்னதுதான் இந்த இது. அப்படி ட்ரை பண்ணதான் இனிஷியா ஒரு இது டிசிஷன் எடுத்துட்டேன். எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய தடவை யோசிச்சு, ஒன்று எடுத்துட்டா இறங்கி ஃபுல்லா இது பண்ணணும், இல்லைன்னா டிசிஷன் எடுக்கக்கூடாது அப்படின்னு. டிசிஷன் எடுத்தாச்சு, சக்சஸா தான் வெளியே போகணும் அப்படின்னு. அவ்வளவுதான். சரி, இப்ப இந்தியன் பேங்க் கிளியரா இருக்கு அப்படின்னா? ஆமாண்ணா. வந்துருச்சா உங்களுக்கு? வந்துருச்சு. ஒரு 2 வீக்ஸ் ஆகும் சொல்லிருக்காங்க. ஏப்ரல் மேல தான் ஜாயினிங் சொல்லிருக்காங்க. இப்போதைக்கு எப்படி இருக்கு இந்த செட்டப்லாம்? வித்தியாசமா இருக்கா? அதான் இது ஏதோ கல்யாண விருந்து கொடுக்குற மாதிரி இருக்கு. பொங்கல் தீபாவளி. ஆனா நீங்க ஏதோ வெஜ்ஜுன்னு சொல்லிட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. நான்வெஜ் நாங்க மட்டும் சாப்பிடுறோம். இல்ல, அதுல எனக்கு வெஜ் தான் கம்ஃபர்டபிள். அதனால சரி முகில், இப்போ வந்து உங்களுக்கு கிளியர் பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு முகில்? எனக்கு 4.5 இயர்ஸ் ஆச்சுக்கா. இதை எப்படி தாக்கு பிடிச்சீங்க? ஃபர்ஸ்ட் இது கஷ்டம்தான். பட் நான் எல்லாத்தையும் கொஞ்சம் ஈஸியா தான் ஹேண்டில் பண்ணுவேன். அதுவும் இல்லாம எப்படி சொல்றதுன்னு தெரியலக்கா. அது ஹேண்டில் பண்ணிட்டு எப்படி பண்றேன்னு தெரியல. ஃபுல்லாமே ஒரு கஷ்டப்பட்டு இருந்ததுனால இந்த 4.5 இயர்ஸ் ஜர்னி வந்து எனக்கு பெருசா ஸ்ட்ரகிள் ஆகுது. இப்போ 4 வருஷத்துல உங்களோட எக்ஸ்பென்சஸ்லாம் நீங்க தான் பாத்துக்கிட்டீங்களா? எப்படி? ஃபுல்லாமே ஒரு 95% நான் பாத்துக்கிட்டேன். 5% மட்டும் பேரண்ட்ஸ். தாயில் திறந்ததொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. என்னெல்லாம் பண்ணீங்க? எக்ஸ்பென்ஸ்க்கு ஒர்க் பண்ணேன்க்கா. ஒர்க் பண்ணிட்டு காலேஜ் படிக்கும்போது ஸ்விக்கி, அந்த காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து ஸ்விக்கி ஓட்டினேன். அதுக்கப்புறம் ரேபிடோ ஓட்டினேன். அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சு லாக்டவுன் இருந்துச்சு. லாக்டவுன்ல தான் செகண்ட் லாக்டவுன் தான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ என்ன பண்ணேன்னா, அப்போ ஸ்விக்கி அந்த ஜொமேட்டோ அதெல்லாமே ஓட்ட முடியாது. ஒரு 3 இயர்ஸ் ஆல்ரெடி ஓட்டினேன். அதுல கொஞ்சம் அமௌண்ட்ல சேவிங்ஸ் பண்ணி வச்சிருப்பேன். அப்புறம் பேரண்ட்ஸ் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் லாக்டவுன்ல எந்த ஒரு ஜாபும் போக முடியல, எந்த ஒரு இதுவும் வெளியே போய் ஒர்க் பண்ண முடியல. ஸோ என்ன பண்ணேன்,
ட்ரை சைக்கிள்ல காய்கறி ஏன்னா அந்த வெஜிடபிள் அந்த டைத்துல நம்ம அது மட்டும் நமக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. அது ட்ரை சைக்கிள் நானும் என் ஃப்ரெண்டு அருண் ஒரு பையன் இருக்கான் ஏரியால, அந்த பையனும் இந்த மாம்பழம் அதுக்கப்புறம் கிரேப்ஸ் அதெல்லாம் ட்ரை சைக்கிள்ல ரொம்ப லோ ட்ரை சைக்கிளே ஃபுல்லா அது ஒரு 2 months போய் அதுல ஒரு 15,000 சேர்த்துச்சு. அந்த மாதிரிலாம் யாரும் பாப்பாங்களா தெரியல. நம்ம எதுக்கு எல்லாருக்கும் பார்த்து இருந்தா நமக்கு ஃபியூச்சர்ல கஷ்டம் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் கிரவுண்ட் ஒர்க்லாம் பார்த்துட்டு பெரிய விஷயம் சாப்பிட்டே பேசுறோம், ரொம்ப எமோஷனலா பேசுறீங்க, ஜாலியா பேசுறீங்க. சோ கஷ்டப்பட்டு தான் இந்த பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணிருக்கீங்க. ரொம்ப மைண்ட்ல ஏத்திட்டு இல்ல அதெல்லாம். என்ன இன்ஜினியரிங்கா ஆர்ட்ஸா? ஆர்ட்ஸ். எந்த ஸ்கூல்? எங்க ஸ்கூல் வந்து இங்கதான் டிவிஎஸ் சுந்தரம்னு மதுரையில ஜெயந்த்புரத்துல அந்த ஸ்கூல் தான். அதுக்கப்புறம் காலேஜ் வந்து மிஜ்ரா காலேஜ். 2020ல இருந்து படிக்க ஆரம்பிச்சீங்களா? 2021 ஏப்ரல்ல தான் ஸ்டார்ட் பண்ணி ஃபுல் ஃபிளெஜ்டா 2023ல தான். அந்த ஒரு அரைகுறையெல்லாம் படிக்கல, ஃபுல் ஃபிளெஜ்டா படிச்சேன் 2023ல தான். அரைகுறையா படிக்க அப்படின்னு சொல்லி கிளியர் பண்ணிட்டீங்க. ஆமா. சரி, இப்ப ஏன் 4 வருஷம் ஆச்சு உங்களுக்கு கிளியர் பண்றது? நிறைய பேர் கேட்பாங்க, சார் 4 வருஷம் டைம் வேஸ்ட் பண்றோம், நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல, பொதுவா பசங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலா ஒரு சப்போர்ட் இருந்துச்சுன்னா ஈஸியா 1 year 2 yearல கிளியர் பண்ணிடலாம். எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லை, ஒரு மென்டல் ப்ரெஷர் எல்லா பசங்களுக்கும் இருக்கும் கண்டிப்பா. அவங்கெல்லாம் டைம் டேக் ஆகும். ஏன்னா ஒரு 23 ஏஜ் ஆன அதுக்கப்புறம்னாலே ஃபுல்லா ஒவ்வொருத்தவங்களும் எல்லா ப்ரெஷர் பண்ண வச்சோம். பூமர் மாமா அந்த மாதிரிலாம் இருப்பாங்க, ஜோசியக்காரங்க. உங்க வீட்டுக்கு யாரும் பூமர் மாமால இருந்தாங்களா? இல்ல, அப்படிலாம் பெருசா இல்ல, சொல்ல அவங்களோட ஏஜ் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றதானே அந்த மாதிரிதான். அந்த அப்புறம் ஜோசியக்காரங்க ஃபுல்லா ஒரு ஜோசியா கேட்பீங்களா? வீட்டுல கேட்பாங்க, சொல்லிருக்காங்க சொல்லிருக்காங்களா ஜோசியத்துல கவர்மெண்ட் வேலை எல்லாம் கிடைக்கும்னு? கிடைக்காம சொல்லிருக்காங்க. கிடைக்காம. ஆமா, ஒவ்வொருத்தவங்களோட இது பிலீஃப் தானக்கா. ஒருத்தவங்க கிடைக்கும்பாங்க, இன்னொருத்தவங்க கிடைக்காதுபாங்க. எனக்கு ஒரு 2 ஜோசியர் இருக்காருக்கா. யாருன்னா பேர் வந்து ஒருத்தர் பேரு சஞ்சய், விக்னேஷ் சஞ்சய்னு ஒரு, அப்புறம் இன்னொருத்தவர் ஸ்ராஜ். இந்த ஜோ ஃப்ராட்ஸ் எல்லாம் ட்வீட் போடுவார் பாத்திருக்கீங்களா? ஜோசியர் பேர்லாம் ரொம்ப ட்ரெண்டியா இருக்கிற மாதிரி. கேளுங்க, இந்த ஜோ ஃப்ராட்ஸ் பாத்திருக்கீங்களா, கிரிக்கெட் பிளேயர். அவர் எப்பயோ நடக்கிறதெல்லாம் 2010 ட்வீட் போட்டிருப்பாரு. அது மாதிரி 2 ஜோசியர் இருக்காங்க, ஸ்ராஜ்னு ஒரு பையன் ஒண்ணு, அப்புறம் விக்னேஷ் சஞ்சய். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். எனக்கு என்ன நடக்க போகுது அப்படியே ஃபியூச்சர்ல விட்டுவாங்க. அவங்க தான் கிளியர் பண்ணுவான்னு 100% சொன்ன ஜோசியர். போன வாரம் ரேஷன் கடையில 5 கிலோ பாமாயில், ஆமா 5 கிலோ ரவை, 3 கிலோ சீனி வாங்கியிருக்க. ஆஹா, அடாடா ஐயா, நீங்க என்னையா ஜோசியர்? ஜாதகத்துல ஒரு மனுஷன் ரேஷன் கடையில என்னென்ன வாங்கினாங்கிற பூரா கரெக்டா சொல்றீங்களா? அப்ப பாருங்க, ஏதாச்சும் பாத்துட்டு இருந்தீங்கன்னா நம்பாதீங்க ஜோசியக்காரங்களா. எனக்கு ஜோசியர் வந்து ஃப்ரெண்டு, அவங்கதான் கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணாங்க. சும்மா ப்ரொஃபஷனல் ஜோசியர்ஸ் எல்லாம் அன்ப்ரொஃபஷனலா சொல்லி இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், அவங்கதான் கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஜோசியரா இருந்தா பெட்டரா இருக்கும். சரி, இந்த இப்ப 4 வருஷம் ஆச்சுல, என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி ஏன் உங்களுக்கு 4 வருஷம் ஆச்சு? நடுவுல எதுவும் லேக் ஆச்சா? நடுவுனா இல்ல, இப்போ ஸ்டார்டிங்ல இருந்து லேக். இது எப்படி இந்த ரிசல்ட்டுமே நான் நம்ப முடியல. ஏதோ ஃப்ளோல இருந்ததுனால கிளியர் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் இயர் எடுத்ததும் எப்போ ஜாயின் பண்ணேன்னா, இப்போ ஐபிபிஎஸ்க்கு ஃபீஸ் கட்டினா அப்பவே அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் இருந்துச்சு. ஏதோ ஏன்னா எனக்கு எப்பவுமே இந்த சீரியஸான சிச்சுவேஷன்னா கொஞ்சம் காமெடியாவே ஒரு மண்டையில ஏற்றிக்க மாட்டேன்னா, அந்த மாதிரி எவ்வளவு பெரிய சிச்சுவேஷன் இருந்தாலும் ஈஸியா ஹேண்டில் பண்ணிடுவோம். அந்த மாதிரி தான் போனேன். ஃபர்ஸ்ட் இயர் ஹார்ட் அட்டாக் அப்பாவுக்கு. அது ஒரு 3 மாசம் ஹாஸ்பிட்டலைஸ்லேயே போயிடுச்சு. அதே 2022ல மிட்ல தான், அந்த ஜூன் ஜூலைல தான் அப்பாவுக்கு கொஞ்சம் ரெக்கவர் ஆச்சு. அதுல இருந்து தான் படிக்க ஆரம்பிச்சு. 21 ஆரம்பிச்சு 2022ல தான். அதுவே ஒரு ஆல்மோஸ்ட் அந்த 1 year, அந்த 3 months ஹாஸ்பிட்டல் இருந்தாலுமே போஸ்ட் மெடிக்கல் பீரியட் இருக்கணும். அதுலயே அப்பாவுக்கு கேர் பண்ணிக்கிறது. அதுலயே 2022 ஜூன் ஆயிடுச்சு. அப்பதான் மறுபடியும் நோட்டிபிகேஷன் விடுவாங்க. அப்பதான் பேசிக் மறுபடியும் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சு. அப்படியே போயிடுச்சு. 2023ல தான் ஒரிஜினலா ஃபுல் ஃபிளெஜ்டா எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லைன்னு நினைச்சிட்டு படிக்க ஆரம்பிச்சு. மறுபடியும் 2023ல பிலிம்ஸ் கிளியர் ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் 2024 எல்லா மெயின்ஸுக்கு போனேன். எல்லாமே பார்டர்ல போக ஆரம்பிச்சு. ஒரு 3 மார்க் 4 மார்க் ஓவரால் கிளியர் ஆனாலுமே செக்ஷனல்ல போகும். அதுதான் ரொம்ப 2024லாம் எல்லா எக்ஸாம் ஒரு 3 எக்ஸாம் RRBPOலாம் நல்லாமே 90, 89 அந்த மாதிரிலாம் மார்க் எடுத்து செக்ஷனல் போச்சு. அதுதான் தாங்க முடியல. என்னடா இதெல்லாம் எல்லாமே செக்ஷனல் கிளியர் பண்ணிடுவாங்க, ஓவரால் கிளியர் பண்ணா கஷ்டமா இருக்கும். செக்ஷனல்ல எந்த செக்ஷன்ல உங்களுக்கு அடிக்கடி போகும்? எனக்கு வந்து ரீசனிங் தான்க்கா. ரீசனிங், இங்கிலீஷ் அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவா CA இதெல்லாம் குவான்சி கிளியர் ஆகும். ரீசனிங்கும் இங்கிலீஷும் தான். அப்ப நீங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நாள்ல அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அட்மிட் ஆயிட்டாரு ஹாஸ்பிடல்ல. அப்ப அந்த சிச்சுவேஷன் ரொம்ப டஃபா இருக்கும்ல. ரொம்ப டஃபா பசங்க. நான் மட்டும்தான்.
மட்டும்தான் நான் மட்டும். அதனால யார் வந்து இப்ப தங்கச்சி அக்கா எல்லாம் இருந்தா இன்னும் நமக்கு ப்ரெஷர் ஆகும். என்னடா நீதான் ஃபேமிலிக்கு ரெஸ்பான்சிபிள் அந்த மாதிரி சொல்லி ஒரு இது பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்ப நான் மட்டும்னால கொஞ்சம் ஏதோ ஒரு இது. அந்த டைம் தான் நீங்க ஸ்விக்கில வேலைக்கு போறீங்களா? இல்ல, காலேஜ் படிக்கிறதுல இருந்தே போக ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா கொஞ்சம் மிடில் கிளாஸ்னு தெரியும், நம்ம தான் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும். அதனால நான் அப்பையில இருந்து இது பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எல்லாருமே மிடில் கிளாஸ் தான், நானும் மிடில் கிளாஸ் தான். கஷ்டம் தான், பெரிய கஷ்டம் தெரியும். மிடில் கிளாஸ், அதுவும் மிடில் கிளாஸ் கீழே பிலோ பாவர்ட்டிக்கும் மிடில் கிளாஸ் நடுவில் ஒரு இது இருந்துச்சு. அந்த மாதிரி இது இப்போ நம்ம அந்த இதுல அந்த ஜர்னில இருந்து இப்போ வந்திருக்கேன். இல்ல இப்ப நம்ம மாதிரி பேங்க் எக்ஸாம் படிக்கிறாங்க எல்லாருமே இந்த மாதிரி தான் இருக்காங்க மோஸ்ட்லி. ஆனா ஆல்ரெடி அவங்க நல்லா பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்பானா அதுலயே போயிருப்பாங்கல்ல. கஷ்டப்படுறவங்க தான் இங்க வர. ஆமா, நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஒரு மோட்டிவேஷன் எல்லாத்துக்கும். கண்டிப்பா. சரி, ஓகே. அதுக்கப்புறம் வந்து பேங்க் எக்ஸாம் 3 இயர்ஸா படிக்க ஆரம்பிச்சீங்களா? ஃபுல் ஃபிளெஜ்டா 21ல இருந்து எதுவுமே குட்டு கேப் உள்ள கன்சிஸ்டன்சி தான். அதனாலதான் கன்சிஸ்டன்சி இருக்கனாலதான் இந்த இது கிடைச்சிருக்கு. எந்த ஒரு சுச்சுவேஷன்னாலும் ஹாஸ்பிட்டல்ல அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் இருந்துச்சுலன்னா அப்போ வந்து ஹாஸ்பிட்டலுமே அந்த பில்டிங்ஸ் அப்ப கொஞ்சம் பேசிக் ரீசனிங், அப்ப கொஞ்சம் ரீசனிங் மட்டும் நம்ம 1 மந்த்ல பேசிக் லேர்ன் பண்ணிடலாம். ஸோ ஹாஸ்பிட்டல்ல வந்து ரீசனிங் எல்லாம் ஹாஸ்பிட்டல் ஈவினிங்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன். ஹாஸ்பிட்டல்லே ஆமா, அங்க திருநெல்வேலி அந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கும் அங்க நைட் ஈவினிங் ஆனா கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருக்கும். 4 மணிக்கு மேலே அப்பெல்லாம் ரீசனிங்லாம் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பேன். அதெல்லாம் என் நர்ஸெல்லாம் பார்த்து என்னடா உன் டெடிகேஷனுக்கு அளவே இல்லையா அப்படிலாம் சொல்லுவாங்க. எனக்கு வந்து அந்த டெடிகேஷன் ரொம்ப ரொம்ப நம்மளை வருத்திக்கிட்டு பண்றதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். மற்றவங்கள இது பண்ண மாட்டேன், தொந்தரவு பண்ண மாட்டேன். என்னை வருத்திக்கிட்டு என்ன இதுனாலும் எந்த லைஃப்க்கும் போவேன். அந்த கொஞ்சம் சியானோட ஃபேனுக்கா விக்ரமோட ஃபேன். அதனால அவர்தான் இன்ஸ்பிரேஷன். அவரு எந்த இதுக்கும் போவார், ஒரு ரிஸ்க். அதனால அவர் இன்ஸ்பிரேஷன் எடுத்துட்டு எதுனாலும் பண்ணுவேன். சூப்பர், பரவாயில்ல சார், எனக்கே மோட்டிவேஷனா தான் இருக்கு. ஹாஸ்பிட்டல் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்க. சம அந்த டைம் மைண்டே இருக்காது எனக்கு. அப்பா நல்லா இதெல்லாம் கம்மிக்கா. எல்லாரும் இந்த டிராவல் பண்றப்ப படம் வைப்பாங்களே ஏதாச்சும் ஒரு இதுக்கு. நான்லாம் டிராவல் பண்றப்ப ஏதாச்சும் படிச்சிருக்கேன். எனக்கு அப்பதான் மைண்ட்ல ஏறும். எல்லாரும் வீட்டுல ஒரு பீஸ்ஃபுல்லான இதெல்லாம் போவாங்க. அதுவும் நான் அன்ரிசர்வ் ட்ரெயின்ல போகும்போது அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட இது கொஞ்சம் அதுதான் கொஞ்சம் எல்லாரும் ஒரு க்ரௌடான இடம் ட்ரெயின்ல போறது. இங்க இருந்து சென்னை அளவுக்கு அன்ரிசர்வ்ல போனா இப்ப இருக்கும். எனக்கு அன்ரிசர்வ் போறதா பிடிக்கும். அதுலயும் இந்த க்ரௌடான இடத்துல ஒரு கரண்ட் பஸ் எல்லாம் படிச்சுட்டு போறேன். இந்த மெயின்ஸ்லாம் போறப்ப நமக்கு எப்பவுமே இந்த சென்டர்ல வெளியூர் தான் போடுவாங்க. நான் அன்ரிசர்வ்ல தான் மேக்ஸிமம் போவேன். அப்போ போறப்ப இங்கிலீஷ் கரண்ட் பஸ் படிக்கிறது, கம்ப்யூட்டர் படிக்கலாம், அந்த தான் கிஸ் போட்டு பார்க்கறது, படிக்கிறது, அதெல்லாம் அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுவேன். ஆல்ரெடி படிச்சதுனால அந்த ரிவிஷன் பண்றதுலாம் அந்த ட்ரெயின்ல போகும்போது இன்னும் பிடிக்கும். அந்த அளவுக்கு டெடிகேட்டடா இருப்பீங்க. சூப்பர் சூப்பர் மேம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும். நான் தான் உங்களுக்கு ஆக்சுவலா ட்ரீட் வைக்கணும். இந்த மாதிரி இவ்வளோ வருஷம் ஒரு கைட் பண்ணி ஒரு ஸ்டூடெண்ட்டை கிளியர் பண்ணிக்கலாம். நான் தான் ஆக்சுவலா ட்ரீட் வைக்கணும். நீங்க ஒரு விருந்து மாதிரி வச்சிருக்கீங்க. இந்தியன் பேங்க்ல இது செலக்ட் ஆயிருக்கீங்களா? சூப்பர் சூப்பர். இந்தியன் பேங்க்ல கிளர்க்கெல்லாம் செலக்ட் ஆயிருக்கேன். கிளர்க்கா ஆல்ரெடி டிசைட் பண்ணதா கிளர்க்கா தான் போகணும். ஏன்னா பிஓ போனா ஒரு ப்ரெஷர், அந்த மாதிரி ப்ரெஷர் லைஃப்குள்ள போகாம கிளர்க்கா இருந்துக்கலாம், கொஞ்சம் ரிலீஃபா இருந்துக்கலாம். நான் தான் இன்னொரு ட்ரீட் வைக்கணும் தான். 23 கொஞ்சம் போச்சுன்னா அது கொஞ்சம் ஓவரால்லாம் கிளியர் பண்ண ஆரம்பிச்சு. ஏன்னா செக்ஷனல் போக ஆரம்பிச்சிச்சு. ஸோ நம்ம ஒரு கான்ஃபிடென்ஸ் கிளியர் ஆயிரும் அப்படின்னு. அதுக்கப்புறம் 2024 வந்து ரொம்ப என்னென்ன லைஃப்ல அந்த இது எக்ஸ்ட்ரீம் ஒரு மென்டலி இது வரும்ல ஸ்ட்ரெஸ், அந்த மாதிரி ஒரு என்னாச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட்டி இது பண்ணாங்க, தவறாங்க. அது வந்து பார்ட்டின்னு ஃபுல்லா ஏன்னா பெத்தவங்களோட வளர்த்தவங்க பாசம் எல்லாத்துக்கும் ரொம்ப எமோஷனலா இருக்கும். அந்த மாதிரி பார்ட்டி நான் தான் என் பார்ட்டியை வளர்த்தேன். ஆக்சுவலா அவங்க 95 ஏஜ், ரொம்ப பெட்டு மாதிரி இருந்தாங்க. அவங்க போனது ரொம்ப இதான் இம்பாக்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மந்த் பெரியமா தவிட்டாங்க, அவங்களும் வளர்த்தாங்க. எங்க அம்மாவும் என் பேட்டியும் பெரியமா தான் வளர்த்தாங்க. அவங்க தவிர்த்து நான் பார்க்கவே முடியல. ஆக்சுவலா நாங்கள் அந்த டைத்துல உத்தரகாண்ட்ல இருந்தோம், ஒண்ணுமே பார்க்க முடியல. ஸோ என்னடா அது பெரியம்மா வந்துட்டு வர முடியல. ஆமா, அவங்க உத்தரகாண்ட் வந்து ஃபிளைட் பிடிச்சா சென்னை போனாங்க அம்மா ஏதாச்சும். ஏன்னா அந்த அமௌண்ட்டும் ஒன்றும் இல்லை, 10,000 ரூபா வச்சிருக்கோம். அப்போ நம்ம ஒரு ஒர்க்குக்காக போயிருந்தோம். ஸோ நம்ம அங்கேயும் எதுவும் ப்ரொஃபஷனலாக தான் இருக்கணும், எதுவுமே நம்ம எமோஷனை வெளியே காட்டக்கூடாது, அதை மெயின்டைன் பண்ணிட்டு அந்த இது பார்த்துருந்தா கூட இம்பாக்ட் ஆயிருக்காது. அந்த 24 நார்மலாக போயிருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்காதனால பெருசாக இம்பாக்ட் ஆகி அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு 3 மாதம் 4 மாதம் இதாக இருந்தேங்க. அது எப்படி சொல்லணும்னா கவுன்சிலிங்லாம் போய் ஒரு மென்டல் ட்ராமால மாட்டிட்டு அந்த மாதிரி வெளியே இருந்தேன். அதுக்கப்புறம் வெளியே வர டைத்துல ஒரு 3 மாதம் ஆயிடுச்சு. மே மாதம் பெரியமா இருந்தாங்க. அதுக்கப்புறம் 4 மாதம் கழிச்சு அப்பா கேன்சர் இருந்துருச்சு. ஒரு பேக் டு பேக் எதுவுமே மென்டலாக ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ கேன்சர்னா உங்களுக்கு தெரியும், குணமே படுத்த முடியாத நோய் அதெல்லாம் இருக்குங்க.
ஸோ அப்பா கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருந்ததுனால கொஞ்சம் ஃபுல்லாக அப்பாவை சுற்றி சரௌண்டிங் ஃபுல்லாமே ஒரு ஃபினான்ஷியலாகவும் சரி எல்லாமே ஹெல்ப் பண்ணனால கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டோம். அப்பாவும் கொஞ்சம் நல்லா கான்ஃபிடென்ட்டான ஆள் தான், அதனால மனதைரியம் அப்பாவுக்கு இருக்குது. ஸோ அது ஒரு இது எப்படியோ ரெக்கவர் ஆகிடுச்சு. அந்த டேட்லேயும் வந்ததுனால கொஞ்சம் அஃபெக்ட் ஆச்சு. மீன் பயங்கரமாக 2024 ஃபுல்லாமே ஜனவரியில் தான் ஆரம்பிச்சு டிசம்பர் போன இயர் மே வர 1.5 வருஷம் ஆல்மோஸ்ட் லாக்கு. அதுக்கப்புறம் இதுலேயே நம்ம உட்காந்து நம்ம லைஃப் போயிடும், டேஸ்லாம் வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா போனவங்க போயிட்டாங்க, இனிமேல் நம்ம அவங்களோட பிளெஸிங் இருக்கு. ஏன்னா அவ்வளோ இது பண்ணியிருப்பாங்க, கேர் பண்ணிட்டாங்க. அவங்களோட பிளெஸிங் இருக்குன்னு தான் ஃபுல்லாக மறுபடியும் இறங்குனேன். இந்த வருஷம் நான் 6 மாதம் அடிச்சிடணும். அந்த ஒரு கரெக்டாக ஜூனில் இறங்கினேன். ஜூனில் இறங்கி நவம்பர் 29 தான் டார்கெட் வச்சு. நவம்பர் 30க்கு மேலே எதுவுமே நம்ம அதுக்கப்புறம் நமக்கு இன்னொருத்தவங்களுக்கு அந்த இது வேக்கண்ட் அந்த மாதிரி தான். அது நம்ம கிடைக்கப்போ ஒன்று தான் பேராசனம் பண்ணணும்னா ஒன்று கிடைச்சா போதும். அது அந்த இதெல்லாம் நவம்பர் 30 தான் டார்கெட் வச்சுருந்து கரெக்டாக நவம்பர் 29 ஐபிபிஎஸ்ல இருக்கு. அதுக்கு மேலே பெருசாக ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஐபிபிஎஸ்க்கு கொஞ்சம் அபவ் அவரேஜாக பண்ணேன். ஒரு அக்யூரசி கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணுறதுனால அப்படியே பெரிய விஷயம் தான் முக்கியம். ஏன்னா கேன்சர்ன்றப்ப அது ப்ராசஸே அதிகமா இருக்கும். ஹாஸ்பிட்டல் போகணும், அலையணும், கீமோ அது இதுன்னு திருப்பி போயிட்டே இருக்கணும். அதுலயும் நீங்க படிச்சு கிளியர் பண்ணிருக்கீங்கன்றப்ப அது ஒரு பெரிய விஷயம். அது கஷ்டம் தான். ஏன்னா மேமோட அம்மா கேன்சரை தவறிட்டாங்க ரீசெண்டா. அது மாதிரி இப்ப கேன்சர் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அந்த வீட்டுக்கு ஆசைப்படி மாதிரி யாரை கிட்டாலும் ஒரு இயர்லி ஒரு வீட்டுல 10. இப்ப அப்பா நல்லா இருக்காரு. இப்ப அப்பா ஃபைன் தானே. பெரிய அடி வாங்கிருக்கல. ஆமா ஆமா. அதுல ஓவர் கம் பண்ணி வந்து இப்ப எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிருக்கீங்க. அதுக்கு ஒரு தனி எஃபர்ட் போட்டுருப்பீங்க. அது நம்ம செல்ஃப் கான்ஃபிடன்ஸா? செல்ஃப்னு இல்ல, எனக்கு எதுனா விக்ரம் தானே அவரு எவ்வளவு ஸ்ட்ரகிள் ஆயிட்டாங்க. ஏன்னா பர்சனல் ஸ்டோரிலாம் தெரியும். இம்பாக்ட் பண்ணிருக்காங்க. ஆமா, இல்ல அவரோட ஸ்டோரி தெரியும். ரொம்ப கஷ்டப்பட்டு அடிபட்டு வந்திருக்காரு. ஸோ அது ஒரு ஒன் ஆஃப் த இன்ஸ்பிரேஷன் பார்ப்பேன். அதோட கோவில் ஸ்பிரிச்சுவலா நான் ஸ்பிரிச்சுவல் பிரச்சனை எக்கச்சக்கம் கோயில் போயிருப்பேன். எதுவுமே இந்த மாதிரி இது இருந்துச்சுன்னா நம்ம அதிகமா கோயில் போயிருவேன். ஐயப்பன் கோயில், முருகன் கோயில், எங்கெங்க போனா நான் தனியா போயிருவேன். போயிட்டு அங்க போன ஒரு பீஸ்ஃபுல்னஸ் கிடைக்கும். அங்க போய் இது பண்ணிட்டு எனக்கே சாப்பிடுங்க. எனக்கே ரொம்ப மோட்டிவேஷன். இல்ல நான் எதை சாப்பிடுறேன்னு தெரியல. அதனால வாழ்க்கையில எவ்வளவு அடி 3 அதுக்கப்புறம் உங்க அப்பா முன்னாடி ஒரு ஹார்ட் அட்டாக், இப்ப கேன்சர், இப்ப அப்பா நல்லா இருக்காங்க. அப்பா ஃபைன் தானா? சூப்பர். எவ்ரிதிங் அவ்வளவுதான் ஃபைன். ஒன்ஸ் பாத்துக்கோங்க இனிமேல் ஃபேமிலியை. நீங்க நான் தான் பாத்துக்கணும். பேங்க் ஜாப் போக போறீங்க. அதுவும் இல்லாம இப்போ என்ன வருதுன்னா, சின்ன வயசுல இருந்தே ஒருத்தர் மேல ஒரு பிம்பம் இருக்கும். அந்த பையன் நல்லா பையன் சொல்லியே எதுவுமே நம்மள அந்த நல்ல ஒரு ஜோன்லயே வச்சுட்டாங்க. அதனால இன்னும் ரெஸ்பான்சிபிள் கூட தான் சரி. இன்னும் அதனால இதுக்கப்புறம் இந்த வி ஆர் கிளாட் டு மெசேஜ் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் நம்ம ரெஸ்பான்சிபிளா இருக்கணும், குடும்பத்துக்கு பொறுப்பா இருக்கணும், அப்படி ஒரு இது வந்துருச்சு. சூப்பர். அது வரப்ப நல்லா இருந்துச்சு. ஃபீலிங் எப்படி இருந்துச்சு கேர் பண்ணப்ப? நல்லா இருந்துச்சு. பயம் தானே. இனிமே நம்ம லைஃப் எப்படி இனிமேதான் கொஞ்சம் ரொம்ப பயம் வந்துச்சா? ஆமா, பார்க்கப்பவும் ஒரு பயம் இருக்கும். நான் பதட்டம், கை கால நடுங்கி அந்த மாதிரி ஒரு பயம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பொறுப்பா இருக்கணும் அப்படின்னு ஒரு. எத்தனை மெயின்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கீங்க? எத்தனை மெயின்ஸ்னா ஒரு ½ செஞ்சுரினா அந்த மாதிரிதான். யாருக்கு வந்து என்னடா 50 எக்ஸாமான ஒரு இது இருக்கும். 50 45 எனக்கு தெரியல. ஆனா நியர்லி ஒரு 50 இருக்கும். மெயின்ஸ் வந்து ஒரு 15 எழுதிருப்பேன் நான் வருஷத்துக்கு. பேங்க் எக்ஸாம் அதோட அந்த ஐடிபிஐ, ஆர்பி அசிஸ்டன்ட், இன்சூரன்ஸ், அதுக்கப்புறம் என்னென்ன நமக்கு என்ன நம்ம பேட்டர்ன்ல என்னென்ன இருக்கோ எல்லாமே எழுதிருப்பேன். ரெகுலேட்டரி பாடி இருக்கும்னா அந்த யூஏசி, நபார்டு, இதுல எல்லாம் மேக்ஸிமம் மெயின்ஸ் எல்பிடி எல்லாம் போய் அதுல மிஸ் ஆயிடுச்சு. இந்த சீனியரிட்டி அடிப்படையில அந்த இதுல எல்பிடில போகும். அதுலதான் போயிருக்கே தவிர எனக்கு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, சார் நான் ஒரு 10 மெயின்ஸ், அதாவது 1 வருஷம் தான் படிக்கிறேன், 1 வருஷம் தான் படிப்பாங்க, அதிகபட்சம் 1.5 வருஷம் படிப்பாங்க, ஃபிட் பண்ணிடலாமாலாம் கேட்பாங்க. அவங்களுக்கு அப்படி நடந்துச்சு. அதுக்கப்புறம் எதுக்கு டெசிஷன் எடுக்கிறாங்கன்னு தெரியல. நீங்க மோட்டிவேஷனா இருந்திருக்கீங்க. ஆனா நீங்க சொன்னது பெரிய விஷயம் தான். ஃபைனான்சியலா முடியல அப்படின்ற பட்சத்துல நம்மளே ஒர்க் பண்ணிட்டு நம்மளே வந்து நம்மளோட எக்ஸ்பென்ஸை பாத்துக்கிறப்ப டவுன் ஆகாது. இன்னொருத்தட்ட வந்து ஒரு எக்ஸாம் ஃபீஸ்க்கு அப்பா என்னதான் அம்மா அப்பா இருந்தாலும் கேட்கறது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். நீங்களே ஒர்க்கும் பண்ணிட்டு படிக்கிறது கஷ்டம் தான், ஆனா அதை நீங்க பண்ணி காமிச்சிட்டீங்க. அது எப்படி அப்பா ஹார்ட் அட்டாக் ஒரு பேஷண்ட், அப்புறம் கேன்சர் பேஷண்ட், இவங்கள்ட்ட போய் மாசம் ஒரு 850 ரூபா, அதுக்கப்புறம் ஃபீஸ் போற டிராவல் இன்சூரன்ஸ் கேட்டா நல்லா இருக்காதுல்ல. அதனால அது முன்னாடியே காலேஜ்ல இருந்தே எனக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கனால எதுவும் தெரியல. இப்போ முக்கியம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இது பெரிய டவுட்டா இருக்கும். பேங்க் உள்ள வர்றப்ப அகாடமி போய் படிக்கிறதா இல்ல வந்து வீட்லயே உட்காந்து படிச்சா செட் ஆகுமான்ட்டு எப்படி நீங்க படிச்சீங்க இந்த மாதிரி? ஏன்னா உங்களுக்கு ஒரு தாட் கண்டிப்பா வரும்ல, போன உடனே நம்ம எதுல போய் சேர்றது என்னன்ட்டு, அதை எப்படி நீங்க சூஸ் பண்ணீங்க? இல்ல ஃபர்ஸ்ட் ஒரு பிரைவேட் இன்ஸ்டியூட் தான் ஜாயின் பண்ணி, அது கம்ஃபர்டே இல்ல.
போனா ஒரு 200-300 பேர் பல்கா உட்காந்துருப்பாங்க. காலங்காத்தால 8 மணிக்கு கொட்டாய் விட்டுட்டு ஃபுல்லா உண்மையிலேதான்க்கா. அதாவது நம்ம போய் அட்மாஸ்பியர் அனுபவிச்சனால தெரியுது. ஃபுல்லா ஒரு லேசினஸா ஃபீல் ஆகும். இதுல நம்ம வீட்டு நமக்கு நம்மளோட இடம் தான், நம்மளோட ஹோம் கிரவுண்டு. அதனால நமக்கு வந்து இல்ல நமக்கு நம்மளோட இஷ்டம் தான். நம்ம இப்பனாலும் நைட்டு 1 மணி கூட படிச்சுக்கலாம். அதுவும் இல்லாம உங்களை மாதிரி ஒரு சேனல் கிடைக்கிறப்ப நீங்க எங்கனாலும் போவேன், எங்கனாலும் போய்க்கோங்க. நீங்க இருக்கிற இடத்துலயே நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம், குவாலிட்டியான எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணணும்னு பண்றதுனால இன்னும் எங்களுக்கு அது மோர் கம்ஃபர்டபுளா ஆயிடுச்சு. அகாடமி போறப்ப உங்களால பெருசா லேர்ன் பண்ணீங்க முடிஞ்சா? பெருசா இல்லைன்னா 0% அந்த மாதிரி தான் போனீங்க. இல்ல ஃப்ரெண்ட்ஸ்ல ஏதோ ஒண்ணு பேரண்ட்ஸ் இது பண்ணிட்டாங்க. பேரண்ட்ஸ் அந்த டயத்துல டிசிஷன் எடுக்கிறப்ப நீ ஒரு இன்ஸ்டியூட்ல போய் படி அப்படின்னு இது பண்ணாங்க. பெருசா என்கொயரி பண்ணாம போயிட்டு, அதனால அப்ப அவேர்னஸ் இல்லை. 2021 இப்ப எவ்வளவோ அவேர்னஸ் வந்துடுச்சு. நம்ம வீட்டுல உட்காந்து பண்ணி படிச்சுட்டு 6 மாசத்துல SBIP வாங்கினவங்களா இருக்காங்க. ஸோ பேசிக்ஸ்ல எப்படி கத்துக்கிட்டீங்க? அதான் நீங்க இருக்கீங்களா எலைட் பாஸ் உங்களோட பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஃபுல்லா இந்த DI வீடியோ, மேக்ஸிமம் DI தான் நான் மெயின்ஸுக்கு போனோம். அது கணேஷ் நான் அடிச்சுக்கவே முடியாது ஆள்ல. உண்மையிலே சவுத் இந்தியால இவர் தான் பெஸ்ட். மற்ற சேனலை கம்பேர் பண்ணுவோம். உண்மையிலே சொல்லக்கூடாது, நான் சொன்ன மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஈஸியா டக்குன்னு ஒரு டைம்ல எடுக்காதுல்ல. ஆமா, ஏன்னா சக்சஸ் ஆயிட்டு சொல்லலாம் ரகசியத்தை சீக்கிரம்லாம். சக்சஸ் ஆயிட்டு சொல்லலாம். இல்ல ஆமாங்க, முன்னாடி DIக்கு அவ்வளவு பயந்து இருந்தேன். ஏன்னா DI வந்து ஒரு கொடூரமா பைச்சாட்டு பப்புள் எதெல்லாமோ சொல்லுவாங்க. ஒரு பாகுபலியா இல்ல பப்புள் இல்ல ஒரு மாதிரி ஒரு நம்ம நாட்டு சேனல்லாம் பாக்குறப்ப ஒரு பயம், ஒரு அவங்க ஒரு கொடூரமா ஒரு இது இருக்கும். அவங்க ஹிந்தியில டெக்ஸ்ட் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் பாக்குறப்ப ஒரு பயம் இருக்கு. எக்ஸ்பிளனேஷன் பண்ணாலும் புரியாது. நம்ம வந்து அப்ளிகேஷன்ஸ் அதை பாத்துக்கலாம். ஆனா DI இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலா போறதுக்கு கணிசனா இது ஃப்ரீ சேனல்லாம் இருக்கு. ஆனா நமக்கு வந்து ஃப்ரீ சேனல்ல ஒரு பேசிக்கான கண்டென்ட் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது நம்ம எலைட் பாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ரொம்ப அது இல்லைன்னா அந்த DI எல்லாம் யார்ட்டையும் சொன்னதில்ல, எலைட் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். இனிமேல் சக்ஸஸ் ஆனதுக்கு அப்புறம் சொன்னேன். ஏன்னா நம்ம ஒர்க் அவுட் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் தான். ஒர்க் அவுட் ஆச்சுன்னா மற்ற ஸ்டூடெண்ட் ஷேர் பண்ணலாம். ஏன்னா எக்ஸ்பெரிமெண்ட் இது வந்து எக்ஸ்பெரிமெண்டல் எல்லாமே சக்ஸஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி இது அப்பப்போ இங்கிலீஷ் தான். ஏன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் 12th வரை தமிழ் மீடியம் தான் ஃபுல்லாமே. ஸோ அதுக்கு என்ன பண்ணா ஃபுல்லாமே தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்னு ஒரு பேர் இருக்கும்ல. என்னடா நமக்கு இங்கிலீஷே வராதுங்கிற ஒரு மைண்ட் செட் இன்னமும் இருக்கு. இன்னும் அவன் SBIP ஒருத்தவங்க ஆயிருப்பாங்கன்னா அவங்களுக்கும் இங்கிலீஷே வராதுங்கிற மைண்ட் செட். ஆல்ரெடி ஒரு 2 years ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்குமே இங்கிலீஷ் எப்படி கிளியர் பண்ணணும்னு ஒரு கிளியர்னஸ் இருக்காது. எனக்கு வந்து அதுல வந்து ஃபுல்லாமே மேமோட இதுதான் சார். அப்படியா? என்ன பார்த்தீங்க? அட்வான்ஸ்டு கோர்ஸ் இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் இடியம்ஸ்லாம் நெமானிக்ல போட்டிருந்தீங்க மேம். அந்த இது ஃபுல்லா ஹெல்ப் ஆச்சு. அப்புறம் எரர் ஸ்பாட்டிங்க்கு ஃபுல்லாமே இப்போ ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டுருக்கீங்களா, அதெல்லாம் சும்மா மற்ற ஷார்ட்ஸ் பாக்குறதுக்கு மேமோட ஷார்ட்ஸ் ரொம்ப 30 செகண்ட் ஒரு ஒக்காப்போட மீனிங் ஒரு 120 ரூல்ஸுமே இப்போ மேம் வந்து ஷார்ட்ஸ்ல ஒரு 120 வீடியோஸ் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் அட்வான்ஸ் தான் மேம். பரவாயில்ல, ஒரு தமிழ் மீடியமா ஸ்டூடெண்ட்ஸா இருந்தே உங்களால பேங்க் எக்ஸாம்ல உங்களால இவ்வளவு தூரம் இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியுதா? நான் ஒரு ஃபேக்ட் சொல்ல போனா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தான் நிறைய ஒரு 80% கிளியர் பண்றாங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கம்பேர் பண்ணா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு மைண்ட் செட் நம்ம கிளியரே பண்ண முடியாது அப்படிங்கிற மைண்ட் செட் அவங்களுக்குலாம் இது வந்து யூஸா இருக்கும்ண்ணா. சரி, ஓகே. இந்த ப்ரிப்பரேஷன் 4 வருஷம்ன்றப்ப 2 டைப் ஆஃப் சொந்தக்காரங்க இருப்பாங்க. ஒண்ணு நீ நல்லா வருவாடான்னு சொல்லி சொந்தக்காரங்க. இன்னொன்னு நீ என்ன படிச்சுக்கிட்டே தான் இருப்பியா, என்ன எப்ப வந்தாலும் உங்க பையன் படிச்சுக்கிட்டே இருக்காரு. அந்த மாதிரி அலையெல்லாம் எப்படி டீல் பண்ணீங்க? நீங்க சொன்னீங்களா மேம் நல்லா வருவாடான்னு, அதுவே 2 கேட்டகரி. நீ நல்லா வருவடா, நீ நல்லா வருவடா அந்த அதுல 2 டைப் இருக்கு. அப்புறம் இந்த 2 டைப் இருக்கு. அப்போ உங்களை வந்து இந்த காலகட்டத்துல சொந்தக்காரங்க இந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இவங்க டிமோட்டிவேட் பண்ணிருப்பாங்க, மோட்டிவேட்டும் பண்ணிருப்பாங்க. ஆமா, அதெல்லாம் ஷேர் பண்ணு. அது எப்படின்னா அது மோட்டிவேட் பண்ணாங்க. யார் மோட்டிவேட் பண்றாங்களோ அவங்களே ஒரு முதல் மாசம் மோட்டிவேட் பண்ணாங்க, 3ஆம் மாசம் காலவாரி பார்ப்பாங்க. பார்க்காதே ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தெரியும் வந்து கூடவே இருப்பான் அப்படின்னு தெரியும். இவங்க எந்த ரகம்னு எந்த கேட்டகரி. ஆனா எனக்கு என்னோட ரிலேட்டிவ்ஸ் 90% எனக்கு வந்து ஃபேவரபுளா தான் இருந்தாங்க. மற்ற ரிலேட்டிவ்ஸ் கம்பேர் பண்ணா ஸ்டூடெண்ட்ஸா நான் சொல்லுவாங்க இங்க நிறைய சக்சஸ்ஃபுல் இருப்பாங்க. எங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ் இனிமே. ஆனா எனக்கு வந்து அவங்கதான் ஸ்ட்ரென்த் ஃபுல்லா. ஏன்னா ஃபுல்லா கஷ்டம். என்னோட பேக் ஸ்டோரி எல்லாம் தெரியும், இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் இந்த பையன் ஜெயிக்கணும் அப்படின்னு. அதனால எனக்கு ஃபுல்லா எப்போ போனா நீ கிளியர் பண்ணிடுவேன் அந்த மாதிரி தான். ஆனா 10% இருக்காங்க. ஒரு 90% எனக்கு வந்து பாசிட்டிவா தான் இருந்தாங்க. இன்னொன்னு சாப்பிடுங்க. பசங்க இன்னொன்னு ஃபேஸ் பண்றது என்ன தெரியுமா? முக்கியம். அதாவது இந்த
4 வருஷம் 3 வருஷம் ஆரப்ப யாராவது மேரேஜ் இன்விடேஷன் கொடுத்து வருவாங்க, வீடு பாதுகாச்சு இன்விடேஷன், ஐயோ இந்த விசேஷத்துக்கு போகணுமா, இத்தனை பேர் கேள்வி கேட்பாங்களே நம்மள இருக்குமா, எந்த ஃபங்க்ஷனுக்குமே போறதுக்கே நம்மளுக்கு சங்கட்டமா இருக்கும். அந்த மாதிரி இடத்துல எல்லாம் நீங்க எப்படி டீல் பண்ணீங்க? போவீங்களா, பண்ணுவீங்களா, இல்ல மிக்ஸ் ஆகுமா? இது பாப்பே கொஞ்சம் நமக்கு அந்த 10% ரிலேட்டிவ் அவங்க எல்லாம் வரமா இருந்தா அவாய்ட் பண்ணிடுறது. உயிரே உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. மத்தபடி மேக்சிமம் போகதான் பாப்பீங்க. இன்னொரு என்னன்னா, நம்ம போனா நம்ம வயசு பையனே நம்ம கசின் யாராச்சும் ஒரு பையன் வேற ஏதாச்சும் ஒரு ஐடில நல்லா 1 lakh சம்பளம் வாங்கிட்டு இருப்பான், அதெல்லாம் இருக்கும்ல. அவங்க பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, என்ன என் பையன் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறான், 90,000 சம்பளம் வாங்குறான், அடுத்த மாசம் மேரேஜ், இன்னும் 3 மாசத்துல வளகாப்பா, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. நமக்கு அதை கேட்கறப்ப நம்ம பையனுக்கு கல்யாணம் இருந்தா இன்னும் ஒரு செட்டில் ஆயிருந்தா இந்நேரம் பேர பிள்ளைங்கலாம் பார்த்துட்டு இருக்கலாமே, இன்னும் பேங்க் எக்ஸாம் ரீசனிங் ஒன்ஸ் இல்ல அது இருக்கும்னா. ஆமா, இப்போ ஏஜ் என்ன? 25.5 25. ஆமா, 3 வயசுல சொன்னா நமக்கு ஏஜ்ல பெருசா சொல்லிட்டு இல்லன்னா சிங்கிள் தான். 100% அரேஞ்ச். அப்புறம் என்ன 2 டைம் எடுத்துக்குவாங்க இந்தியன் பேங்க்ல போயிட்டா அந்த அதனால. அப்புறம் வேற என்னன்னா ஸ்டடி பேஸ் பண்ணீங்க? அவ்வளவுதான் கந்தா, இதெல்லாம் சாப்பிடுறது சாப்பிட்டு முடிக்கிறது பெரிய இதான் டாஸ்கா இருக்குதா. அப்புறம் இந்த சிஏ வந்து பல பேருக்கு ஏமாந்தமா இருக்கு, அதுக்கு என்ன பண்ணீங்க? சிஏ நாங்க ஸ்ட்ராங்கா பயப்பட மாட்டேன் அதுக்குன்னு. இதுதான் எப்படி சொல்றீங்க? இப்பதான் ஏதோ கொஞ்சம் சிஏ வந்து ஈஸியா ஸ்டாட்டிக்ல கேட்டுட்டு இருக்காங்க, திடீர்னு பாத்தீங்கன்னா 6 மாசத்துக்கு முன்னாடி 1 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் கேட்டாங்கல்ல போன விஷயம், அதெல்லாம் எப்படி அப்புறம் டேக்கிள் பண்ணீங்க? இல்ல நான் இப்போ என்ன ஒரு ஸ்ட்ரகிள்னா, சிஏல ஒருத்தவன் இப்ப 2023 ஒரு கேண்டிடேட் 22 மார்க் எடுத்திருக்காருன்னா 2023 வேற ஒரு சோர்ஸ் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அவங்களோட லக்கு தான், அந்த சோர்ஸ் ஒரு லக்கு தான். ஒருத்தர் நார்த் இந்தியா சேனல் சோர்ஸ் ஏதாச்சும் சம்திங் ஒரு யூஸ் பண்ணி 22 எடுத்திருப்பாரு, அவரோட லக்கு அந்த டயத்துல. சிஏ வந்து நம்மளோட ஒரே சோர்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவேன்க்கா. அதனால எனக்கு வந்து இந்த ஆவரேஜா எந்த வருஷம்னாலும் அந்த 10, 12, 13 அந்த ரேஞ்சிலேயே மார்க் வந்துட்டு இருக்கும். ஆனா நமக்கு செக்ஷன் கட் ஆஃப் கிளியர் பண்ணா போகல 2 மார்க் 3 மார்க் தான் வைப்பாங்க. ஸோ வந்து சோர்ஸை மாற்ற மாட்டேன், அதுதான் ஸ்ட்ராங்கே. எந்த சோர்ஸ்ல படிக்கிறோம், ஒரே சோர்ஸ்ல படிக்கிறோமா, அதுதான். ஒரு 4 வருஷமா ஒரே சோர்ஸ் தான், கிட்டத்தட்ட ஒரே சோர்ஸ் தான், எதுவுமே மாத்தினல. இனிஷியலா ஆரம்பத்துல நான் வந்து அவேர்னஸ் இல்லாம வேற சோர்ஸ் மாத்திருப்பேன் தவிர, அதுக்கப்புறம் லாஸ்ட் 3 இயர்ஸா ஒரே சோர்ஸ் தான். வீக்லி தான் படிப்பேன், வீக்லி. அதுக்கப்புறம் மந்த்லி ஒரு 5-6 தடவை படிச்சிருவேன். ஒரு மாசத்தோடது 5-6 தடவை, வீக்லி 2 தடவை படிச்சிருக்கேன்க்கா. அதுவும் செலக்டிவான டாபிக் தான், பேங்கிங், நேஷனலு, அதுக்கப்புறம் அவார்ட்ஸு, அதுக்கப்புறம் இண்டெக்ஸு, அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் டேஸ். இது மட்டும் தான் பார்ப்பேன். இம்பார்ட்டன்ட் டேஸ்லேயே நேஷனல்ல எந்தெந்த நம்ம இந்தியா சம்மந்தமாக என்னென்ன இம்பார்ட்டன்ட் டேஸ் வருமோ அதுதான் பார்ப்பேன். இந்த நேஷனல் மில்க் டே, நேஷனல் ஃபேமிலி டே, எல்லாமே எதுலாம் நேஷனல் ஆரம்பிக்குமோ அது மட்டும் தான் பார்ப்பேன். மற்றதெல்லாம் இந்த ஆபிச்சரிஸ் இதெல்லாம் பார்த்ததில்ல. புக்ஸ் அண்ட் ஆத்தரும் பார்க்க மாட்டேன். புக்ஸ் அண்ட் ஆத்தர் இந்த பேங்கிங் ரிலேட்டடாக யாராச்சும் ஆர்பிஐ கவர்னர்லாம் எழுதிப்பாங்க, அது மட்டும் பார்ப்பேன். அவ்வளோதான்க்கா. ஸ்போர்ட்ஸ் பார்த்துருக்கேன்க்கா. ஸ்போர்ட்ஸில் கிரிக்கெட் வந்து நம்ம பசங்களுக்கு தான் பெருசாக சொல்லணும் அவசியம் இல்லை, அதனால பார்க்கறதுனால ஈஸியா அடிச்சுவாங்க. இந்த ஃபுட்பால் நியூஸ், அப்புறம் இந்த கிராண்ட் பிரிக்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துருவேங்க. அவ்வளவுதான்க்கா. இந்த ஒரு 5 டாபிக் தான், அதுவே ஒரு 2 தடவை வீக்லி படிச்சுட்டு ஒரு 5-6 தடவை மந்த்லி படிச்சிருவேன். அவ்வளவுதான். நிறைய பேர் என்ன கேட்பாங்க, சார் மார்க் டெஸ்ட் வந்து முக்கியமா போடணுமா அப்படின்னு. நீங்க போட்டிருக்கீங்களா? எத்தனை மார்க் டெஸ்ட் எடுத்திருக்கீங்க? அதுதான் ரொம்ப முக்கியமே. ஒண்ணுமே இல்லாம எப்படி நம்ம இது பண்ண முடியும்? ஒரு மார்க் ஃபுல் டெஸ்ட் ப்ரிலிம்ஸ் ஃபுல் எடுத்துருவேன், ஏன்னா ஃப்ளோல இருக்கும். அதனால ஒரு 2 தினமும் ஒரு ப்ரஷ் பண்ற மாதிரி தான் அது. தினமும் ஒரு 1 hour உட்காந்து ஒரு ப்ரிலிம்ஸ் எடுத்துருவேன். எடுத்துட்டு அனலைஸ்லாம் பண்ண, அதுக்குன்னு பெருசா அனலைஸ் இருக்காது. ஒரு பர்சனல் கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணாலே போதும். செக்ஷன் மெயின்ஸுக்குன்னு போறப்ப செக்ஷனல் தான் இம்பார்ட்டன்ட். எத்தனை செக்ஷன் எடுக்கிறோமோ கண்டிப்பா இங்கிலீஷ் டெய்லி ஒன்று எடுத்தே ஆகணும். அது மட்டும்தான் இங்கிலீஷ். அதுக்கப்புறம் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஆர்சி தான் பெரியது. எல்லாமே இந்த ஃப்ளோ, இந்த மேட்ச் கிளம்பு, ஃபில்லர்ஸ் இதெல்லாம் போட்டுட்டு ஆர்சி பார்த்தோன்னே டக்குன்னு இந்த நர்ஸ்ல சின்ன பசங்க நர்ஸ் ஊசி போடப்போ டக்குன்னு பயந்து ஓடுவாங்க, அது மாதிரி ஆர்சியை பார்த்தோன்னே கிளிக் பண்ணிடுவாங்க. ஏன்னா பெருசா ரீடே பண்ண மாட்டாங்க, அதுதான் ஒரு மேஜர் டிராபேக். ரீடிங் இல்லாதனால ஆர்சியை ஸ்கிப் பண்றாங்க. இதுல லைன்ல கொண்டு வருவாங்க 1 மார்க் क्वेश्चनலாம் இருப்பாங்க, கரெக்ட்டா அந்த ஆர்சியை தூக்கி வந்தாங்க, பாதி பேர் இது அந்த சைட்லாம் ஆர்சி பாத்தீங்கன்னா பெருசா போயிட்டு பாத்துறீங்க. மேம் கதறுவாங்க, ஏய் எரர்ஸ் பண்றீங்களா இருக்கீங்க, ஆர்சி வந்தா ஓடிடுறீங்க அப்படி. இது வந்து நீங்க யூடியூப்ல ஃபாலோ நோட் பண்றீங்க, இதே தான் ரியல் மார்க்லயும் யூஸ் பண்ணுவாங்க.
ஆர்சியை யார் யூடியூப்ல ஸ்கிப் பண்றாங்க அதே கேண்டிடேட் அதே சேம் பர்சன் அந்த பீப்புள் ஆர்சியை ஸ்கிப் பண்ணிடுறாங்க. அது பெரிய ஒரு இது. நான் என்ன பண்ணுவேன், எடுத்தோடனே ஆர்சி தான் அட்டன் பண்ணுவேன். சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. எடுத்தோடனே நமக்கு தெரியுதோ தெரியல ரீட் பண்ணுவோம். அந்த 20 நிமிஷம் ஆர்சிக்கு மட்டும் போனா கூட போயிட்டு போகுது, மற்றதெல்லாம் நமக்கு ஈஸியாக அடிச்சிருவோம். ரியல் எக்ஸாம்ல அட்லீஸ்ட் ஒரு 80% அக்யூரேசியோட அடிச்சிருவோம். ஆர்சியில கொஞ்சம் ஏன்னா ரொம்ப டஃபா கேட்காங்க. ஒரு 10 பேராகிராஃப் கொடுத்து இன்ஃபரன்ஸு, அதுக்கப்புறம் எது ட்ரூ ஆர் இந்த விச் இஸ் த ட்ரூ விச் இஸ் த ஃபால்ஸ் அதெல்லாம் இப்போ கேட்கறதே இல்லைக்கா. மோஸ்ட்லி இன்ஃபர்ட்லேயே கேட்குறாங்க. இன்ஃபர்ட்லேயே நிறைய கேட்குறாங்க. அதனால கேட்கறனால எது டைட்டில் இருந்து எந்த டோன்ல இருக்கு அதெல்லாம் கேட்கறனால நமக்கு அனலிட்டிக்கலா ஸ்கெப்டிக்கலா இதெல்லாமும் கேட்கறாங்க. நமக்கு அதுக்கு ஒன்றும் மீனிங் தெரியல, அதனால ஸ்கிப் பண்ற மாதிரி இருக்கு. அப்புறம் ஒக்காபுக்கு சில பேர்லாம் படிச்சுட்டு இருக்காங்கக்கா. மணிக்கணக்கா உட்காந்து கரண்ட் அவர்ஸ்க்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்றாங்களோ ஒக்காபுலரி அவ்வளோ இம்பார்ட்டன் நினைச்சு படிக்கிறாங்க. அங்கே போய் பார்த்தா ஸ்டார்ட்டுக்கு என்ன மீனிங், ரன்னுக்கு என்ன மீனிங், அது ரொம்ப பேசிக்கா ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் கூட அட்டன் பண்ற மாதிரி இருக்கு. அவ்வளவுதான். இங்கிலீஷ் வந்து நமக்கு ஆர்சி தான் எடிட்டோரியல் படிக்கணும். எடிட்டோரியல் யாரெல்லாம் படிக்கிறாங்கன்னா சப்பையா அடிச்சிருவாங்க. மார்க் டெஸ்ட்லாம் மாங்கமாங்க போட்டிருக்கீங்களா? மாங்கமா போட்டிருக்கீங்கன்னா அந்த எக்ஸாம் டைம் இருக்கும்ல. ஆனா நம்ம எக்ஸாம் டைத்துல போடக்கூடாது. நம்ம ரெகுலரா ஒரு 3 மாசம் நோட்டிபிகேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணாம படிக்கணும். அப்படி படிச்சுட்டு நான் நோட்டிபிகேஷன் விடுறாங்களோ இல்லையோ நம்ம வந்து பிலிம்ஸ் மார்க் போட்டுக்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் இங்கிலீஷ் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஒன்ஸ் இந்த நோட்டிபிகேஷன் வந்ததுக்கப்புறம் பிலிம்ஸ் மார்க்கை கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மெயின்ஸுக்கு இந்த செக்ஷன் நிறைய எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். செக்ஷன் நிறைய எடுக்க முக்கியமா ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ், அதுக்கப்புறம் குவான்ஸ் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரிச்சு வருவாங்க. அது நீங்க குவான்ஸ்ல சொல்ல போனா ப்ராபபிலிட்டி, மென்சுரேஷன், மெயின்ஸ், டிஏ இதுதான். அது எல்லாரும் குவாட்ரட்டிக். சில பேர் குவாட்ரட்டிக்கே போட தெரியாம இருக்காங்கண்ணா. அது சில பேர் நானும் ஒரு ஆள் தான். குவாட்ரட்டிக் தெரியாதா? இன்னும் தெரியாது சத்தியமா எனக்கு. அது ஒரு இந்த விமர்சனம்ல என்ன தான்டா சொல்றேன், இந்த மாதிரிதான் குவாட்ரட்டிக் எனக்கு வரவே வராது. அதுக்கு மேல நான் என்ன பண்ணுவேன், அப்ளிகேஷன் எப்படி போட்டாலும் போட்டுருவேன். ஃபுல்லா வராதுன்னா அது பெருசா. ஆமா, குவாட்ரட்டிக்ல அது வராதுன்னு இல்ல, நான் வராது மைண்ட் செட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு அது நான் தப்பு, என்னோட மைண்ட் செட் தப்பு தான். இப்போ மென்சுரேஷன் எனக்கு வரவே வராதுக்கு, ஆனா ப்ராபபிலிட்டி எனக்கு வந்துடும். அதனால வராதுன்னா நான் கடைசி டயத்துல ரிஸ்க் எடுத்து இது பண்றது இல்ல. ஃபுல்லா SICI, ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், டைம் அண்ட் ஒர்க்கு, அதுக்கப்புறம் இந்த நாள் தான். இந்த நாளை நல்லா எப்படி கேட்டாலும் போடுற மாதிரி மெயின்ஸ்ல கேஷ் கேட்டாலும் போட்டுருவேன். பார்ட்னர்ஷிப் இதெல்லாம் நான் போட்டுருவேன். ஏஜஸ் இதெல்லாம் ஷார்ட்கட்டிங்ல ட்ரெடிஷனல் ஃபர்ஸ்ட் கற்று வச்சுக்கிட்டோம்னா ஷார்ட்கட் நமக்கு அடுத்தது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஷார்ட்கட்ல தலைவர் தான் ஃபர்ஸ்ட். நம்ம அதுக்காக பேசிக் ட்ரெடிஷனல் கற்று வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கணேஷ் சார் வீடியோ பார்த்தா பரவாயில்ல. இது ஏன்னா மற்றவங்களாம் இந்த ட்ரெடிஷனல் அவனா ஒருத்தவங்க தியரி கண்டுபிடிச்சிருப்பாங்க. ராமானுஜம் மாதிரி அவனா உட்காந்து அதுக்கு ஒரு கைடன்ஸ் இருக்காங்கன்னு தெரியாம அதெல்லாம் பார்க்காம பார்த்துட்டு இருப்பாங்க. கணேஷ் சார் மாதிரி ஒரு கைடன்ஸ், ஒரு குவான்ஸுக்குன்னு ஒரு ஸ்டாஃப் இருக்கப்ப உண்மையிலண்ணா இல்ல, நீங்களாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கீங்க. அதெல்லாம் யாருக்கும் நம்ம தான் அப்படிங்கிற ஒரு இதுல அவங்களே பார்த்து ஒரு இயர் கொஞ்சம் குவான்ஸ்ல அடிபட்டு இருப்பாங்க. மார்க் அதுல செக்ஷன் போகும். அதுக்கப்புறம் தான் சரி சார் வீடியோ பார்ப்போம் அப்படின்னு ஒரு மாசம் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஃப்ளோ வந்துடும். ஓகே, இப்போ குவான்ஸுக்கு வந்து வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஏதாச்சும் பண்ணிடுவீங்களா? என்ன பண்ணுவீங்க நீங்க? சப்போஸ் இந்த டிஏ எல்லாம் போடுவீங்களா, அவங்க இந்த ஃபுல் அண்ட் டேபிள் சார்ட் எல்லாம் மெயின்ஸ் வீடியோ நிறைய போடுவேன். கேஷோட தான் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ஏதாவது பண்ணுவீங்க? அதான் உங்க வீடியோ பார்த்துட்டு அப்புறம் நார்த் சேனல் ஏதாச்சும் நீங்க சும்மா ஏதாச்சும் ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ் டிஏன்னு போட்டிருப்பீங்க. அந்த வீடியோ 2-3 வீடியோ ஒரு 2 செட் 3 செட் டிஏ பார்த்துட்டு அதே மாடல்ல வேற ஏதாச்சும் ஒரு பப்ளிக் ஒரு ஓப்பன் சோர்ஸ்ல கிடைக்குதான் பார்ப்பேன். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஆமா, ஃபுல்லா உட்காந்து சால்வ் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். நமக்கு அந்த கான்செப்ட் தெரிஞ்சா நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். நீங்க சொன்னது இம்ப்ளிமெண்ட் ஆகுதான் பார்ப்பேன். இம்ப்ளிமெண்ட் ஆச்சு நான் 5 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிருக்க மாட்டேன். நமக்கு தேவையானது அந்த டைம் முடிஞ்ச அளவுக்கு சேவ் பண்ணுவாங்க. ஓகேல ஆக்சுவலா ஓகேல நம்மட்ட வர்க் பண்ணீங்கல கொஞ்சம் நாள். அப்பலாம் சம பண்ணா பேசுவீங்களே காமெடியா. இப்போ கொஞ்சம் காமெடியா குறஞ்ச மாதிரி இருக்கு. காமெடிலாம் இனிமேதான் கொஞ்சம் ஒரு 4 வருஷம் அடிபட்டதுனால கொஞ்சம் சரி. ஆக்சுவலா முகில் வந்து நம்ம இது CA கண்டென்ட் எடுத்தாரு, கொஞ்ச நாளைக்கு பண்ணிட்டு இருந்தாரு. அதனால CA ஸ்ட்ராங். அது அதுல இருந்து பிடிக்கும், அதனால அந்த இதுல சூஸ் பண்ணேன். ஓகே ஓகே சூப்பர். நான் கரெக்டா சேலரி எல்லாம் கொடுத்தோம் ஒர்க் பண்ண டைம். நல்லா கொடுத்தீங்க. நிறைய பேர் இப்பயும் நம்ம இதுல ஒருத்தவங்க கூட எனக்கு புக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த மேக்ஸ் மேஜிக் புக் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அவங்களுமே இந்த ரிவிஷன் கரெக்ஷன் கொஸ்டின் எடுப்பாங்க. அவங்களுமே PO செலக்ட் ஆயிட்டாங்க. இந்த மாதிரி கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டே செலக்டும் ஆயிடுச்சு. அது கொஞ்சம் இந்த மாதிரி இதுல ஒர்க் பண்ணா நமக்கு படிக்கிறது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். நான் கண்டென்ட் எடுக்கிறது அப்படி படிச்சேன். நம்மளுக்கு CA எடுத்துட்டு இருக்கிறது SSC கிளியர் பண்ணவர் தான். அப்படியா?
ஆமா அதே நம்ம சேனல்ல அடுத்துமே சில பிளான்லாம் இருக்கு. இந்த ரீசனிங் மென்டார், கான்ஸ் மென்டார் எல்லாம் தேவைப்படுது. யாராச்சும் பார்க்கறதுக்கு இருந்துச்சுன்னா அந்த கீழே இருக்க நம்பர் ஆர் மெயில் ஐடி இன்ஸ்டாகிராம்ல கான்டாக்ட் பண்ணுங்க. பட் நான் லொகேஷன் வந்து எனக்கு வந்து மதுரையா இருந்தா பெட்டரா இருக்கும் உங்கள மாதிரி. ஓகே சரி ஃபைன். ஓகே சொன்னதை கேட்டிட்டீங்களா? சாலரி எல்லாம் நல்லா இருக்கு, கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே அது முக்கியம். இப்ப பவித்ரான் ரீசெண்டா ஒருத்தவங்க கிளியர் பண்ணாங்க. அவங்க உண்மையிலே வந்து போன வருஷம் தான் 8 பாஸ் வாங்கியிருக்காங்க. 2 மாசம் படிச்சிருக்காங்க, கன்சிஸ்டன்டா கிளியர் பண்ணிட்டாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எப்பா ஒரு வருஷத்துல கிளியர் பண்ணீங்க இதை நம்பணும். இன்னொருத்தவங்க 1 வருஷத்துல கிளியர் பண்ணாங்க, பார்த்தாலே வயிறு எரியுது அப்படின்லாம் போட்டிருக்காங்க. அது ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு அது இருக்கிறது ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆறுன்றப்போ 1 வருஷத்துல கிளியர் பண்ண பாக்குறப்போ கடுப்பாதான் செய்யும். ஆனா இந்த 1 வருஷம் தாண்டி 3 வருஷம் 2 வருஷம் 4 வருஷத்துக்கு கூட போகுது அப்படின்னா அந்த டைம் நம்ம எப்படி கடந்து வர்றது, அந்த கவலைகள் கஷ்டங்கள் கண்ணீர்கள்லாம் கடந்து வந்து எப்படி நம்ம கிளியர் பண்ணி ஆகணும் அப்படின்ற அந்த பாயிண்ட்டுக்கு வர்றது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அடுத்தவனோட ரிசல்ட் நம்ம பார்க்கவே கூடாக்கா. அதுதான் அடுத்தவங்க எஸ்பிபி வாங்குறான், நம்ம இது அனலைஸ் பண்ணாலே போதும். ஏன்னா ஃபுல்லாக புலம்புற கேஸும் ஒரு 90% இருக்கு. நோட்டிஃபிகேஷன்லேருந்து ஆரம்பிச்சு இப்போ இப்போ எக்ஸாம் கிளியர் ஆச்சு, அடுத்து டிவி அப்போ அதுக்கும் ஒரு புலம்புல, அதுக்கப்புறம் ஃபுல்லாமே புலம்புல தான் லைஃப் ஃபுல்லாமே. அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. அதனால டைம் வந்து ஒழுங்காக யூஸ் பண்ணிக்கணும்க்கா. இருக்கிற டயத்தை ஒழுங்காக யூஸ் பண்ணிட்டாலே போதும். பங்க்சுவாலிட்டி நாங்கள் அந்த சொன்னீங்களே ஒரு பொண்ணு 6 monthsல டிகிரி முடிச்சதும் அவங்க வந்து ப்ராப்பர் பிளானிங்கோட வந்திருப்பாங்க. டைம் ஒழுங்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா கன்சிஸ்டன்சியோட அந்த டிசிப்ளின் தான் ஃபர்ஸ்ட். இது டிசிப்ளின் இல்லாமல் இப்போ சொன்னீங்களா வயிற்றுச்சல், அந்த மாதிரி ஆளுங்கலாம் எப்படின்னு தெரியல. அந்த மாதிரியும் இல்லை இன்னும் அடுத்த ஒரு ரிசல்ட் நம்ம பண்ணலாம், அந்த பொண்ணு நல்லா படிச்சிருக்கு அப்படின்னு அப்படியே நெகட்டிவா பார்த்தா அப்புறம் நமக்கு தான் இன்னும் டிலே ஆகும். ஆமா, மேபி யூபிஎஸ்சி படிச்சு அதை ட்ரெயின் பண்ணி அப்படியே பேங்கிங் வந்திருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். ஃபர்ஸ்ட் அடுத்தவங்க ரிசல்ட்டை பார்க்காம நம்மளோட ரிசல்ட்டை பார்த்து நம்ம என்ன தப்பு பண்ணிருக்கோம் அதை ஒழுங்கா ரெக்டிஃபை பண்ணாலே போதும். குவிட் பண்ணிடலாமா அப்படின்ற ஆசிலேஷன்ல இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்றீங்க? உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? குவிட் பண்ணிட்டுலாம் இருக்கு அந்த ஆசிலேஷன்ல இருக்கவங்க எதுக்கு இந்த டிசிஷன் எடுத்தாங்க, எதுக்கு பேங்கிங் சூஸ் பண்ணாங்க? ஒன்னு எடுத்தா முடிச்சுட்டு பண்ணணும், இல்லைன்னா 6 வருஷம் கம்ப்ளீட் அந்த ஏஜ் 12 ஆகிற வரைக்கும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம இதுக்கப்புறம் அப்ளை பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் போலாமே தவிர குவிட் பண்ணிட்டு போனா ஒன்று என்னன்னா சக்சஸ் இப்போ ஒன்று இப்போ பேங்க் கிளியர் பண்றாங்க எக்ஸாம், அவங்களோட இந்த 6 வருஷம் ஃபுல்லா ட்ரை பண்ணி ஒருத்தவங்க தோப்பான்ல, அவனுக்கு எண்ட் ஆஃப் இது ஒரு பெரிய இதோட பெட்டரான ஒரு கேட் ஓப்பன்ல இருக்கும். அது தெரியாம இது பண்ணிருக்காங்க. பாதியிலே போறவங்களுக்கு ஒரு பெரிய இது ஃபுல்லாவே மிடிலாவே இருக்கும், மிடில் கிளாஸ். அதுலயே அந்த ஒரு புலம்புலயே இருக்கு லைஃப் ரன் பண்ணுவாங்க. எவன் ஒருத்தவங்க ஏஜ் 12 ஆகிச்சு இனிமேல் எக்ஸாமே அப்ளை பண்ண முடியாதுன்னு பண்ணல, ஃபுல்லாக ட்ரை பண்ணியிருக்கோம், ஃபுல்லாக எஃபோர்ட் போட்டிருக்கோம், 1 மார்க் 2 மார்க்ல போயிருக்கோம். அதுக்கப்புறம் அவனுக்கு தான் பெரிய ஓப்பனிங்கே இருக்கும். இது வந்து என்னடா பேங்க் என்னடான்னு கடவுள் பெரிய ஓப்பனிங்கே கொடுப்பாரு. அது பெரிய ஐடில ஃபாரின்ல இருக்க உண்மையிலே இது வந்து ஃபுல்லாக ட்ரை பண்ணியிருக்கான், வந்து தோக்கல, வெற்றிகரமான தோல்வி அது வந்து அப்படியே இருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் பார்த்துருக்கோம், சொல்ல முடியாம அது வந்து அதுவே புலம்பலா இருப்பாங்க, ஆனா அவங்க பெருசா செட்டில் ஆயிருப்பாங்க. சரி, அதுக்கப்புறம் அந்த வெற்றியை வந்து யாருக்கெல்லாம் டெடிகேட் பண்றீங்க? உங்க டெடிகேட்னா மேரேஜ் பண்றப்போ இன்னும் மேரேஜ் பார்க்க ஆரம்பிக்கல. ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ்க்கு, அதுக்கப்புறம் ரிலேட்டிவ்ஸ்னா ஃபுல்லா யாரையாரும் ஃபுல்லா இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸு சஞ்சய்னு ஒரு பையன், ஸ்கூல் ஃப்ரெண்ட் தான், 4th இருந்து ஃபுல்லா காலேஜ் வரை ஒன்னா படித்தோம். அவன் ஃபுல்லாமே ஒரு ட்ரஸ்ட் வச்சு கல்யாணி கவரிங் மாதிரி அந்த மாதிரி ஒரு இது என் மேல ஃபுல்லா நான் இது வச்சிருந்தான். அவன் இப்ப சிஆர்பிஎஃப்ல இருக்கான். அவன் ஆரம்பத்தில் அவன் பேங்கர் ஆகிருவானு ஒரு என்னையோட அந்த பையன் நம்பினா. அதுக்கப்புறம் ஸ்ராஜ் அந்த பையன் ரொம்ப என்னதான் மோட்டிவேட் பண்ணி அது பண்ணிடுவான். இந்த 2 பேருக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் நிறைய விட இந்த ஒரு எப்படி இருக்காங்க இந்த காலத்துல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து எப்படி நம்மளை விட நல்ல வேலைக்கு போகலாம்னு நினைப்பாங்க, எப்படி இப்படி இருக்காங்க? இல்ல ஒரு 100 ஃப்ரெண்டுக்கு நான் சின்ன ஒரு ஃப்ரெண்டு 2 ஃப்ரெண்ட் அப்போ லிமிட்டடா என்னோட சர்க்கிள் அந்த ரொம்ப 2 தான். அவங்க ஃபினான்ஷியலா என்ன ஹெல்ப் கேட்டாலும் இப்பவும் பண்ண ரெடி தான். ஆனா நான் கேட்டது ஃபினான்ஷியல் அவங்க ஒரு ட்ரஸ்ட் இருக்கணும், அந்த இதை உடச்சிடக்கூடாது, அதுக்காகவே கிளியர் பண்ணேன். அப்புறம் ஹரிஷ் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அவரோட ட்ரஸ்ட்டுக்காக தான் இந்த இது நான்
குவிட் பண்ணாம இருந்த காரணமே அவர் தோத்துறக்கூடாது. இப்ப நான் குவிட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, என்னைய நம்பி ஒருத்தர் பெட் பண்ணி வச்சிருக்காரு, இவன் இந்த பையன் நல்லா பண்ணிருக்காரு. பெட்னா அமௌண்ட்லாம் இல்ல, ஒரு நம்பிக்கையை இன்வெஸ்ட் பண்ணி, நம்பிக்கையை மத்தவங்களுக்கு இந்த பையனை நான் கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணிக்கேன், இன்வெஸ்ட் பண்ணிக்கேன். அவர்தான் ரிலேட்டிவ்லாம் மத்தவங்கள சொல்லுவாங்க, அந்த பையன் நான் ஒரு 5 வருஷம் முன்னாடி சொன்னேன், அதுக்கப்புறம் நான் நம்பினதுக்கு அவன் ஜெயிச்சிட்டான், அது தோத்துட்டான்னு சொல்லிடக்கூடாது. அதுக்காகவே அவர்கிட்ட என்ன சொல்றாரு அவர் ரொம்ப ஹாப்பி. சொன்னேன் இன்னும் நேரில் மீட் பண்ணல, அடுத்த இன்னும் ஒரு 2 வீக்ஸ்ல மீட் பண்ணிடுவேன். அவர்கிட்ட நேரில் போய் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், பட் இருந்தாலும் பண்ண முடியல. அவரோட நம்பிக்கைக்காக இந்த 5 வருஷம் குவிட் பண்ணாம 4 வருஷத்தை எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அவரோட நம்பிக்கைக்காக தான் நான் இருந்தேன். சொந்தக்காரங்கலாம் யாரையும் நினைக்கல, அவர் தோத்துறக்கூடாது. அந்த எப்படி ரஜினிக்கு வந்து பாலச்சந்தர் இருக்காரு, எனக்கு அவர் தான் குரு. ஏன்னா மாதா பிதா குரு தெய்வம் மாதிரி நிறைய பேர் என்ன வந்து அப்பா அம்மா ஜெயிக்க பண்ணுவாங்க. அவங்க ஏன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் இப்ப ஹரிஷ் அவர் தான், அதுக்கப்புறம் இந்த ஏன்னா அவர் தான் என்னை நடராஜன் கிரிக்கெட்டர் மாதிரி அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு. அப்புறம் கார்த்திக்னு எங்க ஏரியாக்கா ஓனர், வீட்டு ஓனர், அவரும் என்னை சின்ன வயசுல இருந்து தப்பான வழியில போக விடாம தடுத்து, ஒரு நல்ல மென்டர் தேவைப்படும், ஒரு நல்ல மென்டரே ஒரு பிரதரா இருந்தா, நான் ஒரு அந்த அன்பிளட் அந்த இதுல ஒரு நல்ல கார்த்திக் நான் சின்ன வயசுல இருந்து ஹைட்டா இருப்பான் அந்த பையனா. ஹைட்டா இல்ல, அவங்க நீங்க பாத்துருப்பீங்க, நான் நேர்ல பாத்துருக்க வாய்ப்பு இருக்கு. அவங்க இந்த 2 பேர் தான், அதுக்கப்புறம் 2 ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நிறைய போயிட்டே இருக்கலாம். வேணாம், அது இந்த நீங்க சொல்றதுல பரவாயில்ல. அதாவது இவ்வளவு பேர் பண்ணவங்கள மறக்காம ஒருத்தராவது அப்புறம் அக்காவோட ஹஸ்பண்டுக்கா 2 அக்கா இருக்காங்க, பெரியமா பொண்ணுங்க தான் 2மே. அவங்களோட ஹஸ்பண்டும் அக்கா எல்லாமே, அக்கா மூத்த அக்கா தான் யூஎஸ்ல செட்டில்டு. அக்கா ஹஸ்பண்ட் அவங்க நினைச்ச என்னன்னு பண்ணலாம். ஆனா அக்காவோட ஹஸ்பண்ட் எப்படின்னா, நீ செல்ஃபா வந்தாதான் உனக்கு அந்த கஷ்டம் தெரியும். அவர் தப்பா இது பண்ணல, ஒரு மோட்டிவேஷன். அவர் வந்து செல்ஃபா தான் எல்லாமே க்ரோ ஆனாரு. இப்போ யூஎஸ் செட்டில் ஆகிருக்காருன்னா அவரு தான், யாரோட ரெஃபரன்ஸ் இருக்காது, அவரு தான் சொந்தமா வேலை வாங்கி எல்லாமே இது பண்ணிக்காரு. அது ஒரு மோட்டிவேஷன் ஆகும். அப்புறம் 2வது அக்கா வீட்டுக்காரர் ரொம்ப அது ஒரு சிங்கிள் சைல்டு. அந்த அப்புறம் அந்த அவருமே எனக்கு ஒரு மாதிரி இன்ஸ்பிரேஷன். அவர் நல்ல பிரதரா இருப்பாரு எனக்கு. ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் எனக்கும் அவருக்கும் கொஞ்சம் ஃப்ரெண்டு மாதிரி, ஒரு பிரதர் மாதிரி பார்ப்பேன். அவரு எனக்கு அவர் ஒரு பிரைவேட் பேங்க்ல ஏதோ இதுல மேனேஜர் ஆக்கார், பெரிய ஜென்ரல் மேனேஜர். எனக்கு பொசிஷனும் தெரியாது, அவரோட இதெல்லாம் கேட்டுக்க மாட்டேன். ஏன்னா ஒரு பிரதர் இல்லாதான் அவர், அதனால அவரோட கரியர் இதை பத்திலாம் கேட்க மாட்டேன். அவர் நல்லா என்னன்னாலும் என்ன ஹெல்ப்னாலும் கேளுப்பா அப்படின்பாரு. இத்தனைக்கு பெரிய இதுக்கு அப்ப ஒரு டெப்டி ஜெனரல் மேனேஜர், என்ன போஸ்டிங் தெரியாது, இருந்தாலும் ஒரு 6 மணிக்கு மேல எனக்கு ஒரு 2 மணி நேரம் கால் பண்ணி, அவரோட இருக்கிற டயத்துல எனக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 1/2 hour பேசுவாரு. நீ என்ன அடுத்து பண்ண போற, இது பேங்கிங் ப்ரிப்பரேஷன். இது ஒரு சொல்லாம வச்சு என்ன சர்ப்ரைஸா அவங்களுக்கு இருக்காட்டும், என்ன சர்ப்ரைஸ் ஆவாங்க. அதுவரை வேற ஏதாச்சும் என்ன ஹெல்ப்னா நான் வாணிக்கு இப்பெல்லாம் இந்த மணி கொடுக்கறதாங்க யோசிப்பாங்க, மற்றது எல்லாமே கொடுத்துருவாங்க. பணத்தை கொடுக்க யோசிப்பாங்க. ட்ரஸ்ட், இந்த 2மே எனக்கு நல்லா இருந்துச்சு, அதனால இவ்வளோ பாசிபிள். அக்கா 2 பேரும் அவ்வளோ சப்போர்ட்டு. அதுக்கப்புறம் அவ்வளோ நிறைய இருக்காங்க இந்த மாதிரி. சூப்பர் முக்கியம். ஸோ ஃபுட்டு நல்லா இருந்துச்சு. மேரேஜ் ஓகே, அக்காலாம் சொல்றீங்க, அது ஃபியான்சி மேரேஜ் எல்லாம் இருக்கா, பிளான் இருக்கா? ஏன்னா இருக்குண்ணா, அதெல்லாம் திட்டம் மாதிரி ஃபுல்லா இருக்கு. கல்யாணம் அரேஞ்ச் மேரேஜ் தான். அது இன்னும் இனிமே தான் ஜாப் கிடைச்சதுக்கு அப்புறம் தான். அதான் 5 நேரத்துக்கு முன்னாடி சொல்லி வச்சிட்டீங்களா இல்ல இனிமே? அப்படிலாம் இல்லை, நான் சும்மா இது கட்சிக்காரங்களாம் போடுவாங்க, ஃபினான்ஸ் மினிஸ்டர்லாம் போடுவாங்களே இந்த அந்த மாதிரி ஒரு சும்மா இதுதான் இப்படிதான் லைஃப் இருக்கணும்னு ஒரு முன்னாடி ஷெட்யூல் போட்டுருக்கீங்க. எந்த பொண்ணுக்கு கொடுத்து வச்சிருக்கீங்க, எங்க ஊர்க்கா சொல்லு, எந்த பொண்ணுக்கு கொடுத்து வச்சிருக்கீங்க, மர்க்கா சொல்லு, எந்த பொண்ணுக்கு கொடுத்து வச்சிருக்கீங்க, மர்க்கா சொல்லு, எந்த பொண்ணுக்கு கொடுத்து வச்சிருக்கீங்க. சத்திய சோதனை. கஷ்டப்பட்டு சாப்பிட்டோம். இல்ல நீங்க எடுத்துக்கோங்கக்கா, எதுனாலும் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோங்க. நமக்கு ரெண்டுமே பிடிச்சிருக்கு, ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி கூட கொடுத்துருக்கோம். உங்க ஃபுட் எல்லாம் நல்லா இருந்துச்சா? எல்லாம் நல்லா இருந்துச்சுண்ணா. ஹாப்பியா? இந்த மாதிரி எதிர்பார்த்தீங்களா? இந்த மாதிரி இதெல்லாம் எதிர்பார்க்கல, லஞ்சோட இப்படி மீட் பண்ணுவோம். நான் உண்மையா என்ன நினைச்சேன், சரி அந்த சக்சஸ் மீட்டோட முடிச்சிருவாருன்னு நினைச்சேன். திடீர்னு நைட்டு 10 மணிக்கு கால் பண்ணேன், வெயில் நாளைக்கு காலைல 10 மணிக்கு வந்துருங்க அப்படிங்கிறாரு. எதுக்கு ஏதாச்சும் மறுபடியும் கண்டென்ட் கிரியேஷன், ஏதாச்சும் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஏதாச்சும் ஸ்டாஃப் போல கூப்பிடுறாரு. பார்த்தா வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னாரு. பார்த்தா நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்கினாரு. சரி வேற ஏதோ அவார்ட் ஃபங்க்ஷன் போலான்னு நினைச்சா இந்த மாதிரி சர்ப்ரைஸா இது பண்ணலாம். அது நான் நினைச்சேன், சரி என்னடா 10 மணிக்கு ஆச்சு காலைல சாப்பிடாம வந்துருங்க, என்னடா மறுபடியும் ஏதாச்சும் பிளட் டெஸ்ட் ஏதாச்சும் எடுக்க போறாங்க அந்த மாதிரிலாம் நினைச்சேன். சரி நல்லா இது பண்ணிருந்தேன். பரவாயில்ல, திருப்தியா சாப்பிட்டீங்களா? ஆமா, நிறைய ஷேர் பண்ணீங்க. இன்னொன்னு ஒரு மாதிரி எப்பயும் ஒரு மாதிரி இதா போகுது, ஜாலியா தான் இருந்துச்சு. இன்னும் ஒரே ரெக்வஸ்ட், கணேஷ்னா கூட ஒரு கிரிக்கெட் விளாடணும். இந்த
மாதிரி கிரிக்கெட் விளையாடுறாங்க. எனக்கு என்ன ஆச்சுன்னா இப்ப என்னை மாதிரி நிறைய மதுரையில விளையாடுவாங்க. கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட் இருப்பாங்களா, அவங்களும் ஒன்னா சேர்ந்து கணேசன் தலைமையில ஒரு என்ன சொல்றாங்கன்னா பாத்துட்டு இருக்காங்க, கேட்டுக்கங்க. அதாவது கணேஷ் சார் பயங்கரமான கிரிக்கெட் ஆமா நான் கணேசா கூட ஆல்ரெடி அதனால விளையாண்டுருக்கேன். வந்து யாரு கிளியர் பண்ணிருக்கீங்களோ அவங்க எல்லாம் வந்துருங்க. சொல்ற மாதிரி கணேஷ் சார் தலைமையில வந்து இல்ல கிளியர் பண்ணாமவே கூட எதுவும் விளையாடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. விளையாடுறதுல யாருன்னு இதுல கிளியர் பண்ணவும் இல்லை. ஒரு யூடியூப்ல பாக்குறாங்களா இல்லையா, ஞாயிற்றுக்கிழமை டர்ஃப் இந்த பைக்கரா கிரவுண்ட் எல்லாம் பாப்பாங்க, பேட்டிங் கையும் தான் வச்சிருக்காங்க. லோக்கல் கைங்களுக்கு தெரியும். கிளியர் பண்ணாட்டி பரவாயில்ல, கிளியர் பண்ணீங்கன்னாலும் பரவாயில்ல, மதுரைக்குள்ள இருந்தீங்கன்னா வாங்க கணேஷ் சார் விளையாடுவோம். சரி முகில், தேங்க்ஸ் முகில். எல்லாம் ஜாலியா போச்சு. ஃபுல்லாவே சாப்பிட்டு போங்க, பேலன்ஸ் இருக்கு பாருங்க, சாப்பிட்டுருங்க. இதே சாப்பிட்டு இந்த இன்னும் சாப்பிடல ஃபுல்லா தான். நான் இது வந்து நம்பர் 1 பிடிச்சுங்க. இது சும்மா ரெக்வஸ்ட் தான், என்னோட தான் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் டைம். ஆமா நீங்க தான். இந்த எப்படி விஜய் வந்து 10th விஜய் பாக்குறதுக்குன்னு ஒரு கேண்டிடேட் இந்த 10th 12th பசங்களாம் படிக்க ஆரம்பிச்சாங்க. அது மாதிரி அடுத்து கிளியர் பண்ற ஸ்டூடெண்ட்லாம் இந்த உங்க கூட மீல் சாப்பிடணும்னு அதே மாதிரி இந்த ஹோட்டல்ல அரேஞ்ச் பண்ணுவீங்க. இது ரொம்ப பெஸ்டா இருக்கும். மதுரையில எங்க நான் கையர் பங்களாவா நம்ம அது பண்ணிக்கலாம். இன்னும் பெஸ்ட் 5 ஸ்டார் ஹோட்டல் கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதே மாதிரியே நீங்களுமே இந்த ஃபுட்டீஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் இதை பார்த்தாங்கன்னா இதுக்காகவே படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இல்ல இதை விட நம்ம அந்த 5 ஸ்டார் 6 ஸ்டார் 7 ஸ்டார் இருந்தா கூட நம்ம வந்து பேரண்ட்ஸோடய வந்து இந்த மாதிரி ட்ரீட் வச்சிடலாம், கண்டிப்பா வச்சிடலாம். ஏன்னா உங்களோட நாங்க இப்படி பேசுறதுனால எங்களுக்கு ஹாப்பியே. எவ்வளவு நாளா கமெண்ட்ஸ்லயே பாத்துக்கிட்டு இருக்காது, இதுதான் எங்களுக்கு வந்து ஒரு பிடிச்சி நாங்க பண்றோம். அதனால உங்களை சர்ப்ரைஸா கூப்பிட்டு இப்படி ஒரு ட்ரீட்டே வச்சிட்டோம், நீ என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் அடுத்து பார்க்கணும் சர்ப்ரைஸ் இருக்காது, பட் இந்த மாதிரி கிளியர் பண்றவங்க இன்டர்வியூ வந்து இந்த மாதிரியே பண்ணிடலாம். அடுத்து எங்க கூட இந்த மாதிரி வந்து யார் சாப்பிட போறீங்க நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இதுக்காக கண்டிப்பா கிளியர் பண்ணணும்னா அப்படின்ட்டு படிங்க. So thank you. Bye bye முகில். ஒரு பாய் சொல்லுங்க.